மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள் என்பதுதான். இப்ப எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்களோ அங்கே டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் வருகிறது என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வளர்ச்சியே தலைநகரில் இல்லை. உதாரணத்திற்கு சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவேன் என்று கெஜ்ரிவால் சொன்னார். சுற்றுச்சூழல் மேலும் மாசுபட்டு இருக்கிறது. ஊழலை கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னார். அது மேலும் மாசுபட்டு இருக்கிறது, அதுவும் அதிகரித்திருக்கிறது. அவர் அதற்காக சிறையே சென்றார். ஊழலுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி அதற்கு எதிராக சிறைக்கே சென்றிருக்கிறார். அவர் ஆட்சியில் இல்லாத போது ஆட்சியின் முறைகேடுகளை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னவர் அதே முறைகேடுகளை, அதைவிட அதிகமான முறைகேடுகளை அவர் நடத்தி காண்பித்திருக்கிறார். இன்னொன்று ஆடம்பரமான வாழ்க்கை, மக்களை சரியாக அணுக முடியாத ஒரு சூழ்நிலை, மக்களை ஏமாற்றியது, இவை எல்லாமே அவருக்கு பின்னடைவாகத்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி திட்டங்களை மட்டுமே முன்னிறுத்து அவர்கள் வாக்கு சேகரித்தார்கள். ஊழலை நாங்கள் ஒழிப்போம் என்று வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் மக்கள் தலைநகரில் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் இந்த ஆட்சி இருக்கட்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமேயானால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. நியாயமான முறையில் இந்த தேர்தல், டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை. காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சினைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.